ஒரே தலைவலியா இருக்கே! ஒருத்தவன் ரூ. 1000 குடுக்குறான், இன்னொருத்தவன் ரூ. 2000 குடுக்குறான். இன்னொருத்தவன் நீங்க அதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்றான். நல்லவனாவே இருக்க விட மாட்டேன்றாங்களே! என்ன பண்றது? நம்ம வேற நேர்மையானவங்க. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லன்னு படிச்சுட்டு வந்தவங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடாமலும் இருக்க முடியாது. அதுக்காக 2 பேர்ட்ட காசு வாங்கிட்டு 2 பேருக்கும் போடவும் முடியாது. எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி இருந்தாலும் விடமாட்டேன்றாங்க. என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. முதல்ல நம்ம ஆளுங்கள சொல்லணும். இந்த லஞ்சம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, ஆரம்பமே நம்ம தான். நம்ம அவங்க கிட்ட வாங்கி ரூ. 1000 வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால தான். 5 வருஷமா நம்மள வச்சு செய்றாங்க. எந்த கேள்வியுமே கேட்க முடியல. நம்ம ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கும். என்ன பண்றது? இறைவா! வாங்குனாலும் தப்பா இருக்கு. வாங்காம இருந்தாலும் தப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. கடவுளே! எங்கள பார்த்தா உங்களுக்கு பாவமாவே இல்லையா? இதுல ஒரு ட்விஸ்ட் பாருங்க. எங்களுக்கு எதிராளியும், துரோகியும் எங்களுக்குள்ளயே படைச்சிருக்கீங்க. இதான் பெரிய விஷயம்.